காலடி தடமா இருக்கு. என்ன காலடி தடம்னு தெரியல. டேய் இங்க பாரு டேய். அப்படியே நாங்க ரூட்டு தெரியாம வந்தோம். யானை இருக்காங்க. ஏய் நான் நிஜமா வரல, நான் இங்க உட்காந்துக்கிறேன். அப்பா வந்து அவசரப்பட்டு மாட்டினோம். எந்த சைடு போறதுன்னு தெரியல, வருதுன்னு தெரியல. கோட்டோட டோர், அந்த காலத்துல கட்டின கோட்டை. மும்பையோட டாப்பே நாங்க தான். டேய் டேய் எவ்வளோ ஒரு தைரியம்டா உங்களுக்கு. அபிபி கம் டு ஜீவித் ஃபோர்ட். வெல்கம் டு புகி vlogs. வெல்கம் டு ஜீவிதம் ஃபோர்ட். நம்ம ரிவர்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் போனோம்ல, அந்த போன வழியிலேயே திருப்பி ரிவர்ஸ் அதே மாதிரி ஏறி வந்தீங்கன்னா ஜீவித் ஃபோர்ட் அப்படியே நம்ம வந்த வழியிலேயே போகலாம். இதுதான் பார்ட் 2. பார்ட் 1 ரிவர்ஸ் வாட்டர் ஃபால்ஸ், பார்ட் 2 இப்போ ஜீவித் ஃபோர்ட் போகிறோம். இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது, எங்களுக்கே ரூட் தெரில. ஏன்னா கைடெலாம் நாங்கள் யாரையும் கூப்பிட்டு வரல. கைடு இல்லாமல் நாங்களே தான் போயின்னு வரோம். அங்கே ஒரு கல் இருக்குல்ல, அதே மாதிரி அங்கே ஒன்று இருந்துச்சு, அதை பேஸ் பண்ணி தான் போயின்னு வரோம். போய் பார்க்குறாரு. என்ன ஒரு கொடுமையில் இருக்கோன்னா எங்களுக்கு வழி தெரில. ஏன்னா இங்கே ரூட் எதுவுமே இல்லை, எப்படி மேலே ஏற போகிறோன்னு தெரில அந்த இடத்துக்கு. எங்கெல்லாம் பள்ளம் பள்ளமாக இருக்குடா. டேய் பாத்துரா, இங்கே வேறு ஃபுல்லாக ஓட்டையாக இருக்குது. பாம்பு நோண்டி வச்சுக்குதா என்ன நோண்டி வச்சுக்குதுன்னே தெரில. நம்ம கிராஸ் பண்ணுறோம். ரூட்டு சொல்லு. தெரியல, ஆனால் கூகுளில் வந்து இப்படி பெண்ட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. கூகுளை ஃபாலோ பண்ணுவோம். கூகுள் நெட்வொர்க் கிடைக்குதா? ஜியோ மட்டும் கிடைக்குதா? மட்டும் கிடைக்குது. ஆட்டில் சைனாக்கெல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க. அது போட்டோ காப்பிரைட் வச்சுட்டு போகிறானா? திஸ் இஸ் நாட் ப்ரொமோஷன் வீடியோ. ஏய் இது என்னடா செடி இது? அந்த கள்ளி செடியா அது? ஏய் ரூட்டு ஞாபகம் வச்சுக்கோங்கடா. டே எப்பா இப்போ தான் தலை போனோம். வாத்தலை தோக்குதுரா. ஏய் வர வரல ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிறாங்களேடா. வெள்ளையா காய்ஞ்சிருக்கத பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. தல இங்கேருந்து இங்கே பாரு. டேய் நம்ம அந்த முனைக்கு போகணும்டா. எப்படா போவோம்? நேரா கீழே இருந்து முனைக்கு ஏறுறீங்க, அந்த சைடு இருந்து வராத. காலடி தடமா இருக்கு. என்ன காலடி தடம்னு தெரியல. டேய் இது என்ன காலடி தடம்டா? ஏய் இங்கே பாரு. டேய் 3 இருக்குடா. ஏய் ஜெய்யே இங்கே வா, ஒரே நிமிஷம் இங்கே வா. இது என்ன கையாச்சுன்னு மட்டும் பாரு. இந்த பாரு 3 இது தான் இருக்குது. 1 2 3. தலை தொலைஞ்சிட்டோன்னா ஒரு கைடு கைடு கூட இல்லை. ஏதாவது மார்க் எதாவது போட்டு வச்சிருக்கலாம்ல. அங்க போயிட்டு மார்க் இருக்குடா. எங்க இருக்குன்னு எல்லாம் இந்த செடியை தான் மார்க்காக வச்சுக்கிறாங்களோ ஒரு வேலை. ஏன்னா இந்த சைடு ஆள் போகிறதுனால தான் இப்படி ஆயிடுச்சோ. காலடி தடலாம் பார்த்து மேப் காட்டுங்க. டேய் இந்த இது நான் இதை நினச்சா தாண்டா பயமா இருக்கு. காட்டுதுடா. டேய் இப்படி போகுதுடா, மேல போகுதுடா. இதோ இருக்குடா ரூட்டு. அதான் தல சொல்றேன் மச்சான். நான் கெஸ் பண்ணிட்டு படி தான் நடக்குது பார்த்தல. மச்சான் எதனா அனிமலை பார்த்தீங்கன்னா ஓடுறான்னு சொல்லிட்டு ஓடுங்க. ஏய் ஓடனாலாம் புச்சிரும்டா, ஓடக்கூடாதுடா. நின்னு கத்தணும். கத்தனாதான் இது எனக்கு இது ஏதோ பயமாகுது எனக்கு அந்த கால் தடத்தை பார்த்தோனுமே. ஏ அம்மா இத வந்து டேய் இங்கே புலி சிறுத்தை தாண்டா அதிகமாகுது மகாராஷ்டிராவில். இல்ல மச்சான். இந்த பாரா டேய் இதோ ஃப்ரெஷ்ஷாக போட்டு போயிடுறா. ஏய் பயமுத்தாதடா. ஈரத்துல தண்ணியில காஞ்சி போயிடுச்சு. இதாயிடுச்சுடா, லிக்விட் ஆயிடுச்சு. தலை நீ இங்கேருந்து எப்படி தலை ஓடுவ? ஓட விட முடியாது தலை உன்னால. ஓடக்கூடாதுயா. ஏய் வீடு இருக்கவங்களே ஒன்றும் இல்லாமல் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, நம்ம வெளில இருக்கோம். அதான் மார்க் எதுவுமே இல்லையேடா, அதுதான்டா பிரச்சனை. இப்போது மார்க்கே இல்லை. சரி ஏறிடுவோம். எப்படி இறங்க? அதே தான் எனக்கும். ரூட்டே இல்லாமல் ஏறுறோம், எப்படி இறங்க போகிறோன்னு தெரில. கார் நிறுத்த நேரத்தில் யாருன்னா கரண்ட் லொக்கேஷன் அனுப்பிச்சி விடுங்கடா. டே இங்கேருந்து யாராவது. அம்மா ஏதோ சவுண்டு வருதுடா. டே முள்ளு செடிடா. ஏதோ சவுண்டு வந்துச்சுடா. நீ கீழே மெச்ச அப்படியே ஆடு பார்த்து. இதுதான் பெயிண்ட்டு நம்பி போயின்னு இருக்கிறோம். ஆனால் கன்ஃபார்மாக தெரில. நாங்கள் மேலே போயிட்டோன்னா இதுதான் கரெக்டு. அல்ல இப்போ தான் ஏறணுமா காய்ஸ்? நாங்கள் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே மாட்டிக்கணும். வழியே தெரியலையே.
அது அந்த மரக்கட்டைக்குள்ள என்ன இருக்கு பாரு. டேய் அந்த மரக்கட்டைக்குள்ள நடுவுல என்ன இருக்கு பாரு. இருக்குல்ல பாரு பாரு, நீ சேஃபா இங்க நின்னுக்கிற. பாம்பு மாதிரியே இல்ல மச்சான் வா மச்சான். வாடா. இப்படிதான்டா ஏறுடா வாடா. மச்சான் மச்சான் பாம்பு இட்டுங்க போறோம் வாங்க. ஐயோ போய்ட்டு அப்படி ஏறிடலாம் நினைக்கிறேன். எப்படி இப்போ இப்படிதான் காட்டு மச்சான். இப்படி எடுங்க. மேப் எப்படி காட்டுது காட்டு. இது பாரு கரெக்ட்டா காட்டுடா. டேய் சவுண்ட் கொடுக்காம நண்டு போங்கடா டேய். பார்த்து பார்த்து பார்த்துடா. மச்சான் மச்சான் இங்க பாரு மச்சான். நீ எல்லாம் ஏறுவ, நாங்கள் ஏறணும்ல திருப்பி. ஆமா ப்ரோ இங்கே பெயிண்ட் இருக்கு ப்ரோ, இதுதான் கரெக்ட். வா பெயிண்ட் இப்போ முக்கியம். என்ன அடிப்பீங்களா? பெயிண்ட் சொன்னீங்க. இதோ பாடுறா. நீ ஒரு வேளை அது காக்கப்பியா போலடா. நடு காட்டில் மாட்டின்னு ரூட்டு தெரியாமல் என்ன நகரம். அங்கே வழி இருக்கான்னு பார்க்க போகிறான்டா. வாடா வாடா தீபக் வாடா வாடா. திருப்பி போனாலும் உனக்கு வழி தெரியணுமே. இப்போ அங்கே வழி இருக்கா? அங்கே பெயிண்ட் எதாவது இருக்கா பாரு மார்க்கு. போய் பார்த்தனா ஏறி வருவோம். மச்சான் ஐஃபோன் யாருனாச்சும் எஸ்ஓஎஸ் போடுங்க, யாரா காப்பாற்றுவாங்க. மச்சான் இப்படி போதும். டேய் இப்படி செங்குத்தாலாம் ஏற முடியாதுடா. அங்கே பாடுறா, அங்கே இருக்குடா. அது இப்படி போகணுன்றியா? நம்ம தப்பாக போகிறோம்னு நினைக்கிறேன். ரூட்டே இல்லை, எப்படி போகிறோன்னே தெரில. அங்கே இஷ்டத்துக்கு போயின்னு இருக்கிறோம். மேலே போயிட்டோன்னா நல்லது. சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. எப்படா ஏறுவேன்? இறங்கிடு. வா நான் போகிறேன். ஐயோ பார்த்து. நான் ஹாப்பியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க, உண்மையாக வழி தெரியாதான் போகிறோம். பார்த்து பார்த்து அவனை முதல்ல ஏற்றிட்டு நீங்கள் ஏறுங்க. மச்சான் நீ தீபக் தீபக் கிட்ட கிட்ட பெரிய பாறையில் கால் வையா. ஆமா கிட்ட கிட்ட கால் வையா. நீ அப்படியே நீங்க வந்த ரூட்டுக்கு வழி மட்டும் மேலே காமிங்களா. அப்படியே அந்த அந்த மலை இந்த மலையில் எப்படி ஏறுது? கூட்டின்னு வரான் இந்த மலையில் ஏறுறதுக்கு. இங்கே இருக்குது வழியே இல்லை. வருமா 5 பேர் அண்ணனகராடா வழி மாத்திட்டு வந்து வேற மச்சான் சத்தியமாக வழி மாறி தானே வந்துட்டுக்கிறோம். அதுவே பாங்க. டேய் அங்கெல்லாம் வழி இல்லைடா. சரி நீங்கள் போயிட்டு திருப்பி வாங்க. நீங்கள் உட்காந்து ஒரு டூருக்கு ஒன்று பண்றீங்களா என்னடே? டாக்டர் அக்கா ஏசக்கா கொண்டுருவாங்க. வாடி தொடைய கீசானுங்கோ. இந்தாட்டி பாச தெரியாத ஊர்ல மலை ஏற வச்சானுங்கோ. இவன் வேற எங்கேயோ தேடி போறான். ஜெய் அந்த சைடு இல்லடா. ராம் போக முடியாது அந்த வெயிட்டே. ஏண்டா உட்காந்து எங்கே போகிறீங்க? நான் இந்த சைடு போய் பார்க்குறேன். அந்த சைடு போய் பார்க்கட்டேன். டயர்லாம் எனக்கும் ஆகல. இது வழியெல்லாம் தெரிஞ்சு. நம்ம அதை வச்சுக்கணும். டேய் இருங்கடா, வழி இல்லைடா, நில்லுங்கடா. அவனை எங்கேயா போய் சும்மா திருப்பி வந்துவானுங்க. நான் ஏறுறேன். இந்த சைடு போய் பார்க்குறேன். ஜெய் அந்த சைடு. டேய் வழி இல்லைடா, எங்கடா ஏற போகிறீங்க? போய் பார்க்குறேன்டா. வீடியோ போயிருந்தா ஆமாம் ஆமாம் போயிருந்து. வந்துச்சா மச்சான்? ஐயோ வழியே இல்லை. வடி இப்போ தேட போகிறோம். நாய் நீ அங்க போ, நான் இந்த சைடு தேட போறேன். ஒரு கல் உருந்துச்சுன்னா எல்லாமே உருண்டுறோம்டா. நான் மச்சான் நீ ஒளிஞ்சுக்கோ. கல்லு வருஷத்துல 6 அடி. அத்தா ரீல்ஸ் கேட்டு கடவுங்களா நீங்க. வழி இல்லடா. டேய் தப்பா வந்துட்டடா. அதெல்லாம் ஸ்டார்டிங்ல சொல்றீங்க தப்பா வரணும்டா. இறங்கறதுக்கு வழி இருக்கா பாரு. மச்சான் இப்படியே ஏறலாம் வந்துற மச்சான். ஜெய் எங்க கண்ணுக்கே தெரியல. அப்பா வந்து அவசரப்பட்டு மாட்டினோம். எந்த சைடு போறதுன்னு தெரியல, வருதுன்னு தெரியல. யூடியூப்ல மழை இல்ல. அங்க ஒருத்தர் ரூட் தேட போயிறாங்க. ரூட்டே கிடையாது. டேய் அவனை தேடி கண்டுபிடிங்கடா. ரூட் தேட போய் செத்து போயிடா. பாறா இருக்கியா? டேய் ஃபோட்டோ எடுக்க வா, நல்லா இருக்கு. கும்பே வாட்டர் ஃபால்ஸ்ல இறங்க. அப்படியே நாங்க ரூட் தெரியாம வந்தோம். யானை இருக்காங்க. ஜூம் பண்ணி எனக்கு காமி, எனக்கு கண்ணு தெரியல. இதுல ஜூம் பண்ணி அதோட கரெக்டா கையாண்ட பாறா. இந்த வரேன்டா. உண்மையிலே யானையா? அதோ பாறா, கண்ட மாதிரி இருக்கு. அதோ பாறா. யானை கத்தாதீங்க, சவுண்ட் போடாதீங்க. ஜூம் பண்ணு, ஒரே நிமிஷம் ஜூம். அது வரைக்கும் பாடுறா. கண்ணு தெரியல. இதோடா அதை பாரு. தெரிதா இல்லையாடா உங்களுக்கு? அதை பேர் தந்தோம். ரூட்ல பெரிய யானை இருக்குது. அதனால அப்படியே இறங்கி வந்துட்டோம். அந்த சைடு தான் போயிருக்கணும்.
அதை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஸோ திருப்பி கீழே வேற சைடு ஏறலாம்னு பார்க்கலாம். சைடு ரூட் வேற இல்லை, நாங்கள் போயிட்டு அங்கே நிற்க முடியாமல் நின்றுட்டு பாருங்க. திருப்பி கீழே வந்திருக்கோம். அதுவும் வேற சைடு ரிவர்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் வந்து யாருமே இல்லை. போகலாம் இல்லை, நம்ம போகிறோம். ரூட்டு தான் மேட்ரு. இப்போ ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் செகண்ட் அட்டெம்ப்ட் போகிறோம் மேலே. ஏன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா மேலே வந்து அந்த சைடு வந்து யானை இருந்துச்சு, அதனால நாங்கள் போகல. பாதி தூரம் போயிட்டு ரிட்டர்ன் கீழே வந்தோம். பாருங்க இப்போ கீழே வந்துட்டு சாப்பிட்டு திருப்பி மேலே போகிறோம். ஸோ எங்கே தலைவன் கனார்லாம் போட்டுன்னு ரெடி ஆகிக்கிறான் 2வது வாட்டி. ஸோ இப்போ திருப்பி போயிடுவோம். ஜெயிச்சு தான் கீழே இறங்குவோம். பாருங்கள் வெயில் வேறு அடிக்குது. எவ்வளோ தூரம் ஏற்றி இறங்கியிருக்கோம். 2.5 hour ஏறிட்டு திருப்பி ரிட்டர்ன் இறங்கியிருக்கோம். இப்போ திருப்பி ஏறுறோம். டாப் பார்க்காம இறங்க மாட்டோம். அது தெரிஞ்சிச்சு மச்சான். 600 kilometer வரை ஓட்டணும் 2வது அட்டெம்ப்ட். ஆனால் தொடையும் கீச்சு ரத்தம் வந்துச்சுன்னா இந்த வாட்டி நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. மாமி சாப்பிடணும். ஒன்றும் பண்ண வேணாம், ஒரு சில கிளச்சை மட்டும் நீ அமுக்கு. பிரேக் ஆக்சிடென்ட் நான் பார்த்து அப்படியே காலை ஃபோக்கஸ் பண்ணேன். பாவம் கால் தான் அவ்வளோ 3 hour ஏறிட்டு பிளட் லாஸ் ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் கீழே. சுவாமி சாப்பிடும். யானை வந்துச்சு, இல்லைனா கூட நாங்கள் அந்த சைடு போய் சுற்றி ஏதாவது ரூட்டில் ஏறிட்டு இருப்போம் மேலே. ஆனால் தப்பான ரூட்டில் தான் போயிட்டு அந்த சைடு ஏற முடியல. ஆனால் அப்படியே வந்து வேறு ரூட்டும் பார்த்தோம். அந்த சைடு யானை நின்றுச்சு. 1க்கு 2 3 யானை இருந்துச்சு பக்கத்தில். அதனால் நாங்கள் போகல, ரிஸ்க்குன்னு இறங்கிட்டு திருப்பி கீழே வந்து சாப்பிட்டு திருப்பி மேலே ஏறுறோம். இப்போ வேறு ரூட்டில் ஏறுறோம். அந்த ரூட்டில் போனால் வருதான்னு பார்க்கலாம். ஒரே ஸ்ட்ரெயிட்டில் ஏறுறோம். நம்ம அப்படி போயிட்டோம் சார் தெரியாமல். இப்போ ரூட் இருக்குது பார்த்தியா அந்த சைடு. கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அந்த பிங்க் கலர் வீட்டில் தான் இருந்தோம். ஓகேயா, இங்கேருந்து அப்படியே அந்த வீட்டுக்கு பேக் சைடு வந்தோன்னா அப்படியே இங்கே ப்ளூ கலர் ஒரு தகடு போட்டிருக்கோம். அங்கேருந்து அப்படியே நடந்து வந்தீங்கன்னா ஆரோ மார்க் இருக்குது கீழே. அந்த ஆரோ மார்க்கை ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா வந்துடும். பிகாஸ் நாங்கள் இந்த சைடு வரல முன்னாடி, இப்போ தான் வரோம். வேறு சைடு போயிட்டோம். நாங்கள் அந்த சைடு போயிட்டோம். அப்படியே இப்போ இந்த சைடு ஏறுறோம் ஸ்ட்ரெயிட்டாக. இந்த பாருங்கள் ஆரோ மார்க் காட்டுற பாருங்க. இது வரைக்கும் பார்த்தீங்களா, இந்த ஆரோ மார்க்கை ஃபாலோ பண்ணி போகணும். அட்டெம்ப்ட் மிஸ் ஆயிடுச்சு. செகண்ட் அட்டெம்ப்ட் மிஸ்ஸே ஆகாது, பிடிச்சிருவோம் எப்படியாது. என்ன மச்சான் தான் சிக்கன் ரைஸ் சாப்பிட்ற காசுல கைடு கூப்பிட்டு வந்திருப்பேன். அது தெரியுது மச்சான். கைடு வந்து 1000 ரூபா கொடுக்கலாம், தப்பு இல்லை. சரி தோ தானே இருக்குன்ட்டு போயிட்டோம். சம்பவம் ஆகிப்போச்சு. இப்போ என்ன அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. திருப்பி போகிறோம், ஏறுறவா நான் உன்னை டாப்பை கூட்டின்னு போகிறேன், நீ பார்க்குற. யானை சாணியை சுட சுட பார்த்துட்டு பிதிரி அச்சின்னு வந்தீங்க பின்னாடி. பின்ன 3 யானை நின்றுச்சுன்னா என்ன பண்ணுறது? இவ்வளோ ஜஸ்ட்ல அந்த கிளிப்பில் நான் போடுறேன் பாருங்க. யானை இருந்துச்சு. அண்ணா நகர் ஜஸ்ட் மிஸ்ஸு. அண்ணா நகரில் இருக்க கோரா போட்டுக்கு போகிறான் போல சொல்லின்னு வரீங்க. இப்போ 2வது டிப்பு அட்டம்ப்ட்டுன்னு. சுவாமி சார் எத்தனை அட்டெம்ப்ட் வேணால் எடுக்கலாம், எத்தனை ஃபெயில் வேணால் ஆகலாம். நம்ம ஜெயிக்கிறோம் கடைசியில். அவ்வளோதான். இங்கே நந்ததுன்னா பெரிய பெரிய பாதை சபரிமலை நந்தந்தா ஐயப்பனை தரிசிச்சுட்டு கீழே வந்துருப்பேன் காய்ஸ். எனக்கு கூட வந்து ரொம்ப பாடுறேன் காய்ஸ். எந்த ட்ரிப்பு கோவில் ட்ரிப்பு போனாதான் பலத்த அடி வாங்குறோம்னு சொல்லிட்டு இதே போல் ஜாலியாக இருக்கும்னு போனால் ஒரு மலையை பாதி மலையை ஏற விட்டு யானையை பார்த்து ரிட்டர்ன் வந்து திருப்பி இன்னொரு பாதையில் ஏற வைக்கிறாங்க காய்ஸ். பின்ன யானை இருந்தால் அந்த சைடில் எப்பூரா போவாங்க? இதில் பரவாயில்ல, தூக்கி ஒரு அடி ஆச்சுன்னா ஸ்பாட்லேயே காலி. நீ புலியோட அச்சம் இருக்கு நானுங்க, சிறுத்தையோட. ஆமாம், ஒரு மூணு இப்படி வச்சா மாதிரி ஒரு கால் வச்சுருந்துச்சு. ஒன்று அது சிறுத்தை தான் இருக்கணும், இல்லை புலி தான் இருக்கணும், இல்லை கரடி தான் இருக்கணும். இது 3ல் ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். நம்ம அந்த லெஃப்ட் சைடு ரூட்டில் ஏறி வந்தோன்னா இங்கே போர்டு வச்சுருக்காங்க. இப்போ ஏறுற வழியை கண்டுபிடிச்சிட்டோம் வெற்றிகரமாக. டிரான்ஸ்லேட்டர் போர்டு என்ன போட்டுக்கிறான் பாரு, படி 6லேருந்து 6. இதுதாங்க ரூட்டு கன்ஃபார்முங்க. ஜெயிச்சிட்டோம்டா ராமா, ஜெயிச்சிட்டோம். வா கொஞ்சம் பொறுமையாக நடங்க. இந்த மரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லோ கலர் கயிறு கட்டியிருக்கு. ஏன்டா சவுண்டே இவ்வளோ திகிலாக இருக்குது. உண்மையாலே ரொம்ப ரிஸ்க்கான இடம் தாங்க இது. ஒரு கண்ணு வச்சுக்கோ தலை, ஏதாவது வந்துட போகுது. எல்லா இடத்துலையும் எல்லோ ரிப்பன் இருக்குது. இதுதான் ரூட். எல்லோ இல்லை, அது ஆரஞ்சு. சிறு மாற்றம். ஆளே இல்லை, ஆனால் ஏதோ டக்குன்னு சவுண்டு வந்துனுக்குது. மரம் வெட்டுறாங்களா? வா பாய், ஏறு பாய், கேப் விடாது பாய். சவுண்டு மட்டும் கேட்குது. ஆளுக்குறாங்களா இல்லை யானைக்கு மரத்தை தள்ளுதான்னு தெரில.
அந்த படிக்கட்டை ரீச் ஆகிட்டோம். ஒரு வழியாக வண்டியை கண்டுபிடிச்சி பரமா ஜெயிச்சிட்டோம். எல்லாம் வெறி ஆகிட்டானுங்க. மூச்சு வாங்கி காத்துறாரு. எஸ் எஸ் ப்ரோ. எல்லாம் தண்ணி ஊற்றுவோம் சொன்னல. பெயிண்டா பார்த்தேன்னா இவன் பெயிண்டா பார்த்தேன்னா என்னோட காக்கா காக்கா கைஞ்சத பார்த்து பெயிண்ட் அந்த அந்த மலை வைக்க போயிட்டே இருக்கு. போயிடலாம் போயிடலாம். வாங்க guys, let's go. பார்த்துக்க முடியாது, அதெல்லாம் ட்ரை பண்ணி வந்துட்டோம். டேய் ஒட்டல போகுதுடா. இருங்க இங்கேருந்து டவுனில் காட்டுறேன். ஆஹா, இங்கேருந்து அப்படியே இந்த சைடு சரிக்கணும் வந்தானா போக வேண்டியது தான் கீழே. தண்ணி ஊற்றுவோம் எப்படி இருக்கும்? இப்போ இதே மான்சூனாக இருந்தால் தண்ணி ஃபுல்லாக ஊற்றும். தண்ணி இல்லை, ட்ரையாக இருக்குது. பார்த்தீங்களா இல்லையா வியூவை? அவா இதை ஏறத்துக்கு முடியல. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து அங்கே அந்த சைடு ஏறிட்டோம். ரூட்டே கிடையாது அங்கே. அந்த சைடு ஏறிட்டு ஒட்டில் போகாது. இங்கே பாரு, ஊந்தனா அவள் தான் ஸ்ட்ரெயிட் அண்ட் ஸ்ட்ரெயிட் போயிடுவேன் மேலே. ஃபுல்லாக ஃபாக் வேறு ஓரமாவா. சுவாமியே சரணம் ஐயப்பா. மாலை போட்டனால இது சொல்கிறேன், இல்லைனாலும் இது நடிடா நடி. இதை எதுக்கு ரிஸ்க்கான ஃபோர்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னு இப்போ தான் தெரியுது. இதை பாருங்கள், இது நார்மல் டைமில் ஏறிடலாம், தண்ணி வரப்போ ஏற முடியாது. இப்போ நான் தானே ஊரோட டாப்பில் இருக்கேன். என்னை கொண்டு வந்து வச்சுட்டு யாரு? நான் அந்த ஷேப்பே பாருங்களேன், அப்படியே ஷிப்பு மாதிரி இருக்குது. அந்த முனையிலையும் போய் பார்க்கலாம், டாப் வியூ தான் அதுவும். பார்த்து ஏறுங்கடா. வந்துட்டு இருக்காங்க எடுத்த உடனே. நான் பாரா பைக்கில் எல்லாரும் உட்காந்து வந்தால் காலியாது. நல்ல வேளை நம்ம போகிறது அப்படி போக மாட்டோம். இந்த சைடு ரூட் அப்படி இருக்குன்னு தெரியலையா? டேய் என்னடா இப்படி போகிறான்? வழி தான்டா. இதா அவன் ஏட்டான். எப்போ இங்கே பாரு, தலை இங்கேருந்து ஸ்லிப் ஆச்சுன்னா அவள் தான் பார்த்துவாங்க. அது ஒருத்தர் பாருங்க மலை. இன்னும் போனோம், அங்கேருந்து ஜிப்லைனில் போகலாம். ஆனால் ஜிப்லைன் இப்போ இன்றைக்கி அவைலபிள் இல்லைன்ட்டாங்க. ஸோ நாங்கள் டாப் மட்டும் போகிறோம். ஆனால் வேறு லெவலு, செம்ம ரிஸ்கி ட்ரிக்கிங் தான் இது. சும்மா எல்லாம் சொல்ல, ஜீவித்து போட்டு ரொம்ப ரிஸ்க்கு தான். அடர்ந்த காட்டு பகுதி, ரொம்ப ரிஸ்கி. இதை பாருங்கள், இந்த இடத்துலலாம் ஊந்தா அப்படியே போக வேண்டியது தான் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ லைட்டாக ஒரு கல் ஸ்லிப் ஆனாலும் காலி. நம்ம பார்த்து போனோம் பொறுமையாக. நான் வீடியோ எடுத்துகிட்டு சேஃபாக தான் போகிறேன். ஸோ நீங்கள் எதுவும் போய்க்காதீங்க, ஏன்னா எங்கள் வீட்டில் பார்ப்பாங்க. சின்னோண்டு மலை, அவனை பார்க்கறதுக்கு எவ்வளோ தூரம் ஏற விட்றான். தம்மா துண்டு ஆங்கர் தான் அவ்வளோ பேர் கப்பலையே நிறுத்துற மாதிரி சொல்லுங்கிறான். இன்னும் அவ்வளோ தூரம் இது பார்த்தீங்களா மேலே தண்ணி இல்லாமல் ஏறின்னு இருக்கும். தமிழ்நாட்டில் நிறைய பேர் வரமாட்டாங்க, ஏன்னா ஓவர் ரிஸ்கியான பிளேஸு. தமிழ்நாட்டிலே ஒரு 4-5 யூடியூபர் தான் வந்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் சர்ச் பண்ணால் தமிழில் மோஸ்ட்லி அவ்வளோ வரமாட்டாங்க. 2-4 யூடியூப் சேனல் இருக்கும், அதுலேயும் பார்க்கலாம். இதோ இப்போ நாங்களும் வந்திருக்கோம். ஆமாம், இங்கே ஒரு 3 பேர் வந்தாங்க. வந்துட்டு மேலே யானை இருக்குன்னா அப்படியே கிளம்பி கல்லு ஃபால்ஸ் போயிட்டாங்க. நாங்கள் இது முடிச்சுட்டு தான் போவோன்ட்டு ஏறிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயில்டு, அதுக்காக அப்படியே எங்களால் போக முடியாது. செகண்ட் அட்டெம்ப்ட் ஏறிட்டோம்ல, சென்னை பிள்ளைங்கோ. பா டேய் என்னடா இது, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை காய்ஸ், வராதிங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் இந்த இடத்த. அவன் போயிட்டுண்டா. ஏன் நம்ம பார்த்துவாங்க. எப்படா இறங்கும்? சரி சார், தீபக் ஏய் நான் நிஜமாக வரல, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். சீரியஸாக நான் வரல. ஏய்
ஏய் இங்க பாருடா இங்கெல்லாம் உண்ட கை கால ஒன்றா போடா வேணாம் போடா. இல்லை நிஜமா வர சீரியஸாக சொல்கிறேன். இல்லை இப்போ இங்கே அங்கே 10 அடி தான் டிஸ்டன்ஸ் தான். இப்படியே பார்த்துட்டு போயிடுறாங்க. போய் நான் எதுவும் பார்க்க வேணாம். ஏய் வெற்றிகரமாக டோர் கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம் கைஸ். இதுதான் அந்த டோர், அந்த ஃபோட்டோட டோர், அந்த காலத்தில் கட்டின கோட்டை. ஜிவி ஸ்போர்ட்டோட அந்த டோர் ஃபஸ்ட் வாட்டி ஃபெயில்ட் ஆகி செகண்ட் வாட்டி திருப்பி ஏறி வந்திருக்கோம். இதுக்காகலாம் பார்த்தீங்களா இருமாச்சா, அந்த காலத்து கோட்டை, பழங்காலத்து கோட்டை. எப்படிப்பா இருக்கு? ஒரு குகை வேற இருக்கு. வாங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். செம்ம ரிஸ்க்கு, பயங்கரமான ரிஸ்க்கு. உங்கள் உயிரை பணைய வச்சு நீங்கள் வரா மாதிரி இருக்கும். ஹைட்டுக்கு பயம் இல்லை கிரிப்பு ட்ரிக்கிங் பண்ண உங்களுக்கு பழக்கமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வரலாம். மற்றபடி கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்தான். செம்ம ரிஸ்க்கு ஏறி வருது. ரூட்டு கண்டுபிடித்து அதை விட கஷ்டம். நீங்கள் வந்தீங்கன்னா கீழே நிறைய வீடுங்க இருக்குது, அவங்ககிட்ட ரூட்டு கேட்டு நீங்கள் அப்புறம் மேலே ஏறிவாங்க. நீங்களாம் ஏறி வந்தீங்கன்னா வேறு ரூட்டு போயிடுவீங்க. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் 2 ஹவர் வேஸ்ட் பண்ணிட்டோம். அதை முடிச்சுட்டு கீழே போய் சாப்பிட்டு திருப்பி நாங்கள் செகண்ட் டைம் வந்து தான் மேலே ஏறி இருக்கோம். அந்த காலத்துல சரியா வாழ்ந்துருக்காங்கப்பா எல்லாரும். செம்மையா வாழ்ந்துருக்காங்க போல. ஒரு ஃப்ளோர் ஏற முடியல இப்போ. எப்படிதான் ஏறினாலும் தெரியல. உயிரே போயிடுச்சு எங்களுக்குலாம் ஏறத்துக்குள்ள. இன்னும் அந்த டோர் திறந்து உள்ள வந்தோம்னா போகுது ஏறிட்டு இருக்கும். இன்னும் டங்கு வரைக்கும் போய் இறங்க சொன்னா இறங்கும் போது தான் சங்கு நங்களுக்கு. இன்னும் நாங்கள் டாப்புக்கு போனோம், போயிட்டு காட்டுறேன் டாப் வியூ. பார்த்து போப்பா. பாரு 2 சைடும் பார்த்துக்கோ. உன் உயிருக்கு நீ தான் பாதுகாப்பு. பா எப்போ பாதாளம் மாதிரி இருக்குதுடா. முடிஞ்சா கொஞ்சம் உங்களுக்கு த்ரில்லிங் பிடிக்கும், ஹைக்கிங் பிடிக்கும், ட்ரிக்கிங் பிடிக்கும்னா வாங்க. ஆனால் ரொம்ப ரிஸ்க்கு, ரொம்ப 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 ரிஸ்க்கு. இன்னும் ஏறிட்டு இருக்காரு தலை. பார்த்து இங்கெல்லாம் தண்ணி ஓடும். ஆக்சுவலாக மான்சூன் சீசனில் நாங்கள் வந்தது நார்மல் சீசன். ஸோ எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நிம்மதியாக போய்ட்டு நிம்மதியாக வரும். ஆனால் நாங்கள் ஏறின அந்த கயிறுலலாம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றும். தண்ணி ஊற்றும் போதே ஏறி இறங்கணும். ரொம்ப ரிஸ்க்கு. இப்போ ஏதோ ஏறிட்டோம். இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு ஜிப்லைனில் போவாங்க. அந்த இடத்த காட்டுறேன். இப்போ க்ளோஸில் இருக்குது. மேபி சாட்டர்டே சண்டே ஓப்பனில் இருக்கும். நாங்கள் வந்தது ஃப்ரைடே. பார்த்து வா, ஸ்லிப்பாக போகுது. கீழே பார்த்துக்குவா, கேமரா விட்டுரு, கீழே பார்த்துக்குவா. இப்படி வா, சைடில் வா, இந்த சைடு வா. ஸோ த ஹெவன் வந்து உந்த அண்ணா ஆகும் மச்சான். நல்ல விஷயமா பேசுறா. ஒரு வழியாக செகண்ட் அட்டம்ப்ட்ல ஏறியாச்சு. குகனா கொக்கா கைடே இல்லாமல் ஏறிட்டோம். ஆனால் கைடு இல்லாமல் ஏறுறது ரிஸ்க்கு தான். புதுசாக ட்ரிக் பண்ணுறவங்க கைடை வச்சுன்னே ஏறுங்க. ஐயோ உண்மையாலே பயமாகுதுடா. பார்த்துட்டா இங்கே தான் ஜிப்லைன் பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா அள்ளு போகுது. செருப்புலாம் கைட்டு பார்த்தீங்களா இல்லையா? இங்கேருந்து அந்த மலைக்கு ஜிப்லைன் போட்டு அங்கே கிராஸ் பண்ண வைப்பாங்க. அது இன்னைக்கு அவைலபிளாக இல்லை. என்ன பண்ணிருக்கலாம். டேய் 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 எவ்வளோ ஒரு தைரியம்டா உங்களுக்கு. ஆனால் டேய் ஜெய்யே ஃபால்ஸ் இருக்கும் மச்சான், என்ன பிடி. நம்ம காலை பிடிச்சிக்கிறேன். இந்த மலையில் இந்த ஒரு எங்கடா அது அந்த கம்பி ஒன்று இருக்குமே, தொகுது பாருங்கள். இந்த கம்பியில் போட்டு தான் அங்கே இருக்கிற கம்பிக்கு இறக்கி அங்கேருந்து கீழே அப்படியே நம்ம ட்ரிக் பண்ணி போனோம் கயிறில் தொங்கிக்கிட்டு. வீடியோவில் ஈஸி நினச்சேன் மச்சான். டர்ரா வீடியோவில் ஈஸின்னு தான் நினச்சோம். எப்படி இருக்குது பீப்பிதர் இல்லாவது அங்கே பார்த்தாலே. முரளி போயிடுவியா ஜிப்லைனில் இதில்? சாதாரண ஏறும் போதே பார்த்தனே உன்னை. சொன்னானே சர்வ சாதாரணமாடா ஜெய். நாங்கள் தாண்டா இதில் டாப்பே. அங்கே பாருங்க எங்கே பத்துனுக்குறோண்டு. அபிபி கம் டு ஜீவித் போட். டாப்புக்கு வந்துட்டோம். மகாராஷ்டிரா டாப்புக்கு வரல, மகாராஷ்டிராவில் இருக்கிற ஜீவித் போட்டோட டாப்புக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் தாண்டா டாப்பே. இப்போ நாங்கள் தான்
ஒன்றுமே பண்ண முடியாது. டிவி போட்டுக்க வந்துட்டோம். மும்பையோட டாப்பே நாங்கள் தான். மும்பையோட டாப்பே நாங்கள் தான் இருக்கோம். நாங்கள் தான் ராக்கி பாய் பாசா பத்திரிக்கை மாதிரியா இருக்கு. We are not boys. We are boys. ஃபைனலி வி ரீச் த டெஸ்டினி ஜீவித் ஃபோர்ட். ரொம்ப ரிஸ்க்கு, ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் வாங்கன்னு சொல்லி. இது உங்கள் ஓன் ரிஸ்கில் நீங்க வரணும். வீட்டிலலாம் காசு சொன்னீங்கன்னா விட மாட்டாங்க. இதை பார்த்துக்கோங்க. இங்கே காட்டு. ஹலோ. சரியான ரிஸ்க் ஏறி வருது. ஸோ அதனால் நான் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் பாருங்கள் வீடியோ வந்து ரொம்ப ட்ரிக்கிங் பண்ண பழக்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்துடலாம். ட்ரிக்கிங் பண்ண பழக்கம் இல்லைன்னா இது வராதிங்க, ஏற முடியாது. இதோ எங்கள் தலைவர் பத்துனுங்கிறார் பாருங்க, எப்படியும் தூக்கின்னு வந்துட்டோம் மேலே. ஜீவிதன் டாப்ல இருக்கா? ஸோ ஜீவிதன் ஃபோட்டோட vlog இதோட முடியுது. அடுத்தது வேறு ஃபால்ஸில் பார்க்கலாம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. குகி vlogs GUGEE vlogs சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா முடிஞ்சது. பை.